வணக்கம். இது எம்ஏபி வித் ஸ்வாதி. நான் உங்க ஸ்வாதி. டோன்ட் ஜட்ஜ் a book by its கவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப சின்ன சென்டென்ஸாக இருந்தாலும் ரொம்ப பெரிய மீனிங் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு மனுஷனை பார்த்தாலே சீக்கிரமா டிசைட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இந்த ஆள் இப்படிதான், அவன் ரொம்ப ஆட்டிடியூட், அவ ரொம்ப கேர்லெஸ், அந்த மாதிரி. ஆனா நம்ம பார்க்கறது அவுட்டர் கவர் மட்டும்தான். இன்னர் பேஜஸ்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும். பர்ஃபெக்ட் கப்புள்ஸ், ஸ்மைலிங் ஃபோட்டோஸ், ட்ராவல் ரீல்ஸ், ஃபேமிலி ஹாப்பினஸ், அந்த மாதிரி எல்லாம். ஆனால் அந்த ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆன்லைனில் கப்புள்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ரியல் லைஃப்பில் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், எமோஷ்னல் டிஸ்டன்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ், ஃபைட்ஸ் எல்லாமே இருக்கலாம். கேமரா முன்னாடி ஸ்மைல், கேமராக்கு பின்னாடி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். சோஷியல் மீடியா கம்ப்ளீட் ட்ரூத் கிடையாது, அது ஒரு ஹைலைட் ரீல் மாதிரி தான். ரியல் லைஃப்பில் எடிட்டிங்லாம் கிடையாது. இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஜெலஸியாக ஃபீல் ஆகும். அவங்க லைஃப் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்கே அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் நீங்கள் பார்க்குறது அவங்களோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்களோட பேட் டேஸ், டியர்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் கேமராவில் வராது. ஸோ யாரையும் பார்த்து நம்ம பொறாமப்பட வேணாம். நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்க பார்க்கலாம். நம்ம பார்க்குறத வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பிகாஸ் எல்லாரும் ஏதோ ஒன்று மனசில் சுமந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயி இருந்தான். அவன் டெய்லி லேட்டாக வருவான், ஒர்க் கம்ப்ளீட் பண்ண மாட்டான், மீட்டிங்ஸில் ஃபோக்கஸே இல்லை, ஃபோன்லேயே இருந்தான். மேனேஜர் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. டீமுக்கு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் ரொம்ப கேர்லெஸ், சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை ஒர்க்கை, கம்பெனிக்கு யூஸ் இல்லை அப்படின்லாம். ஒரு நாள் ஹெச்ஆர் ரூமில் ரொம்ப டயர்டாக சைலண்ட்டாக உட்காந்துருந்தோம். ஹெச்ஆர் கேட்டாங்க, என்னம்மா ப்ராப்ளம் அப்படின்னு. அவங்க ரொம்ப சாஃப்டாக சொன்னாங்க, என் அம்மா கேன்சர் பேஷண்ட், நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு மார்னிங் ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்க்கு வரேன், மைண்டு ஃபுல்லாக பயம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டான். அப்போ தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது, அவன் லேசி இல்லை, அவன் கேர்லெஸ் கிடையாது, அவன் டயர்டு, ஸ்கேர்ட், புரோக்கன். பிஹேவியர் கேரக்டர் இல்லை, பிஹேவியர் பெயினோட லாங்குவேஜ். சில பேர் சிரிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதுருக்கலாம். சில பேர் சைலண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு போர்க்களமே ஓடிட்டு இருக்கலாம். சில பேர் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க, ஆனால் அது அவங்க உள்ளே இருக்கிற பெயினோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம். சில பேர் நம்மக்கிட்ட சிரித்து சிரித்து இனிக்க பேசுவாங்க, ஆனால் நமக்கு பின்னாடி போய் ஆப் வச்சுட்டு போயிடுவாங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்சும் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க சுச்சுவேஷன்னாலையும் பண்ணியிருக்கலாம். அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தால் நம்ம நிம்மதி தான் போகும். ஸோ வாட் இஸ் அ சொல்யூஷன்? நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு யார் மேலேயாவது கோவம் வந்தால் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்கள். இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணாமல், இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இன்னைக்கு இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்கள் கோபத்தை அப்படியே எம்பத்தியாக மாற்றிடும். சைக்காலஜியில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணோம்னா அது அவங்கள பற்றின விஷயம் கிடையாதம்மா, அது நமக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டிஸோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கலாம். நம்ம அவங்க தப்புன்றதுனால ஜட்ஜ் பண்ணுறோமா, இல்லை நம்மளுக்கு வேணுன்ற ஏதாவது அவங்கக்கிட்ட இருக்கான்னு நெக்ஸ்ட் டைம் நல்லா யோசிச்சு பார்க்கலாம். உண்மையாக சொல்லணும்னா இதை நானும் முன்னாடி பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு வீடியோ பார்த்து இல்லை யாரையாவது பார்த்து இவங்க என்ன இப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் கூட அடிச்சிருக்கேன். பட் இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஸோ ஒரு செகண்ட் ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தால் நம்ம வேர்ட்ஸ் சாஃப்ட் ஆகும், நம்ம ரியாக்ஷன்ஸ் காம் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் கூட ஹீல் ஆகும். கைண்ட்னஸ்னால் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, கைண்ட்னஸ்னால் பாஸ் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது. நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் ரூடாக இருந்தால், யாராச்சும் வேலை சரியாக செய்யாமல் நின்றுட்டு இருந்தாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் டிஸ்டன்ஸாக இருந்தாங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாத ஒரு ட்ரபிள் அவங்க மனசில் நடந்துட்டுருக்கலாம்னு. வேர்ல்டு ஆல்ரெடி ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, நம்ம கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஜட்ஜ் பண்ணாமல் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், ஹர்ட் பண்ணாமல் ஹீல் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் யாரையாவது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல், யாரையாவது ஜட்ஜ் பண்ணாமல் சக மனிதராக பார்த்தா போதும். நீங்கள் எப்பயாச்சும் யாரையாவது தப்பாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
டீப் பிரெத் எடுங்க. இந்த உலகத்துக்கு கைண்ட்னஸ் கொஞ்சம் இல்லைங்க, நிறைய தேவை. இது மனசு விட்டு பேசலாம் வித் ஸ்வாதி. தேங்க்யூ.